திமுக தலைமையிலான கூட்டணியில உறுதியா இருக்குன்னு சொல்றீங்க. விசிகாவுடைய நீண்டகால கோரிக்கை என்னன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் 2026 தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு திமுகவுடன் தொடர்ந்து பயணித்தால் அதற்கு என்ன நீண்ட காலம் இருக்கிறது. 9 மாத காலம் தான் இருக்குது. 9 மாத காலம் தான் இருக்கு தேர்தலுக்கு 9 மாத காலம் இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கூட்டணி ஆட்சி முறை அமைவதற்கு காலம் கனியும். அது இன்னும் அதுக்கான சூழல் அமையல. திராவிட கட்சிகளில் குறிப்பாக திமுக அதிமுக ஆகிய 2 கட்சிகளில் ஒரு கட்சி இன்னும் பலவீனப்படுகிற போதுதான் இந்த கோரிக்கை வலுவாக மாறும். திமுக கூட்டணி ஏறக்குறைய 9 ஆண்டு காலமா ஒரே கூட்டணி வலுவா இருக்கு. ஆனா அதிமுக கூட்டணியோ பிஜேபி கூட்டணியோ ஒரு வலு இல்லாம இருக்கிறதுக்கு சரியான தலைமை இல்லாததான் காரணம். தலைமைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். ஆனால் பொருந்தா கூட்டணி அது. பிஜேபியும் அதிமுகவும் அரசியலுக்காக வலிந்து உருவாக்கப்படுகிற கூட்டணியை தவிர கொள்கை அடிப்படையில் பொருந்தா கூட்டணி. அதனால் அவர்களால் தொடர்ந்து பயணிக்க முடியவில்லை. திமுக கூட்டணியில கட்சிகளுக்கு இடையிலான நடவடிக்கைகளில் முரண்பாடுகள் இருக்கலாம், அவ்வப்போது கருத்து உரசல்கள் இருக்கலாம். ஆனால் அடிப்படையான கொள்கைகளில் அனைவருக்கும் ஒருமித்த பார்வை இருக்கிறது. ஒரே நேர்கோட்டில் இருக்கிறோம். ஆகவே இந்த கூட்டணியில் ஒரு வலு இருப்பதை, உறுதிப்பாடு இருப்பதை நம்மால் காண முடிகிறது. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இடையிலே இருக்கிற கூட்டணி அடிப்படையிலேயே கொள்கை பொருந்தா கூட்டணி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.